ஹாய் ஹலோ குட்டீஸில் எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜிம்மினுக்கு எல்லாருமே கேட்ட மை காஜ் பர்ஷன் தாண்டா பார்க்க போகிறோம். இது ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்டா சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கடா. அவங்களுக்காக ரொம்ப எஃபோர்ட் போட்டு போடுறல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம். எனக்கு தெரியும் நீங்கள் செல்ல குட்டீஸ் பண்ணுறீங்க, இருந்தாலும் வியூஸ் தான் நிறைய போகுது, சப்ஸ்கிரைபே வர மாட்டுது. ப்ளீஸ் கொஞ்சம் எனக்காக ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஓகே, இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பண்ணணும், ஓகேவா? ஸோ இன்ட்ரோன்னு பார்த்தா எதுவும் தேவையில்லை, நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரியோட போயிடலாம். இப்போது ஒரு மண்டபத்தை தான் காய்ச்சாங்க. ஸோ இப்போ அங்கே வயன்னா உட்காந்துட்டு இருக்கா மணமேடையில், பக்கத்தில் ஜிமின் தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா, போச்சு யாருன்னு எனக்கு தெரியல. 10 டேஸ்க்கு முன்னாடி பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனில் பார்த்தது, அப்போ பார்த்தது, அதோட இப்போ இங்கே பார்க்குறேன். இதுக்கப்புறமேட்டு இவன் கூட தான் லைஃபா? அவன் பாரு எப்படி பார்க்குறான்னு, கண்ணே எல்லாம் வந்துடும் போல. இவ்வளோட லஸ்டி லுக்கை நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜிம்மின் தான் இப்போ பார்க்குறான்னு பார்த்துட்டு திரும்பிக்கிறான் லைட்டாக சிரிச்சிட்டு. ஸோ இப்போது கல்யாணம்லாம் முடியுது, இந்த ரிசப்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இப்போது நான் ஃபஸ்ட் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது ஜிம்மினோட அம்மா தான் சொல்கிறாங்க, இங்கே பாருவாய்னா அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஆசையாக பேசுவான், இன்னொன்று அடிக்கடி சிடிச்சிடுன்னு ரொம்ப கோவம் வந்துடும், அடி போட்டுருவான். ஆனால் ஒன்றெல்லாம் அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல பையன், என் பையன்லாம் நல்லா தான் இருப்பான், அவன் நீ தான் அனுசரித்து போகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது உங்கள் மம்மியும் ஒரு பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க, ஆமாம் கொஞ்சமாச்சும் பிறந்து விட்டு மானத்தை போய் பூங்குது வீட்டில் காப்பாற்று அப்படின்னு சொல்லவும், போதும்மா நிறுத்துமா நீயுமா அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாங்க. என்ன நானுமான்ட்டு மண்டியிலே கொட்டிட்டு. ஸோ இப்போது ரெடி பண்ணி இந்த போ அப்படின்ட்டு அமுச்சு வைக்கிறாங்க. வேணாம் நான் போகல அப்படின்ட்டு சொல்லவும் பக்கத்தில் மினி தான் நிற்பா. மினி ஆனால் ஜிமினோட தங்கச்சி. ஸோ இப்போது அவள் தான் நின்றுட்டுருப்பா. நின்றுட்டு, ஏய் என்ன வேணா, நான்லாம் இந்த மாதிரி ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்தேன்னா இப்படிலாம் பண்ணுற ஆளா? பூஸ்டப்பாக இருக்க மாட்டேன், நீ என்ன இப்படி பயந்து போயிருக்க? அதில் ஒன்றாவது போ 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 அப்படின்ட்டு அவள் பிடிச்சி தள்ளியே விட்டுடுறா. அப்போது வேண்டாம் கதவு கிட்ட வரைக்கும் போயிட்டு, இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு உங்கள் அண்ணனை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அண்ணன் இப்போதான் அப்படி தாண்டி கொஞ்சம் சிடுன்னு இருக்கும், ஆனால் ரொம்ப ஆசையாக பேசும், அது சிரிச்சா சூப்பராக இருக்கும். நீ போ அவன் எதுவும் பண்ண மாட்டேன் பொடி அப்படின்ட்டு அமுச்சு விட்டுறா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு. ஸோ இப்போ அமுச்சிட்டு வெளில மறுபடியும் ஒயின் போகலான்னு பார்த்தா லாக்கே போட்டு வச்சிடுறாங்க. இங்கெல்லாம் மனுஷனுங்களா அப்படின்ட்டு இப்போது பொறுமையாக உள்ள வரா. உள்ள ஜிமின் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா நின்றுட்டு. ஸோ இப்போ வந்தோடனே அப்படின்ட்டு அவள் எதுவுமே பேச முடியாமல் திக்கி திணறி அப்படியே கீழே குடிச்சிட்டே இருக்கா. என்ன எதுவும் பேச மாட்டியா? ஐயோ அப்பெல்லாம் எதுவும் இல்லை, அது வந்து என்னங்க அப்படின்ட்டு கையில் வச்சுருக்க சொம்பை எடுத்து கொடுக்குறா. ஸோ இப்போது ஜிமின் அதை வாங்கிட்டு பக்கத்தில் வச்சிடுறான். சரி அவனை பற்றி சொல்லு அப்படின்ட்டு அவனை சிரிச்சுட்டே கேட்குறான். என்னை பற்றியா அப்படின்ட்டு அப்போ தான் வந்து குனிஞ்சு மேலே பார்ப்பா. ஜிமின் வந்து ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணுவான். அதை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா ஸ்டேர் பண்ணி. உடனே ஜிமின் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். சொல்லுவானா, உன் பேரும் வயன் தானே அப்படின்ட்டு கேட்கும். படுபாவி பையன், பேர் கூட திரும்ப கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அவனும் எதுவுமே வெளில சொல்லிக்காம தலையை மட்டும் ஆட்டுறா. ஸோ இப்போது சிவந்த உட்கார் அப்படின்னு சொல்லவும், இப்போ வயன் உட்காந்துட்டு அப்படியே ஜிமின் தான் மேலே திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு ஒன்று சொல்கிறான் வயன். ஜிமின் அப்படின்னும் சொல்லுவேன். இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்கட்டுமா அப்படின்னு கேட்கவும், என்னது தூங்க போறியா அப்படின்னு கேட்கும். சரி நீ என்ன தூங்கிக்கோ, நானும் ஒன்று எதுவும் சொல்லலையே அப்படின்ட்டு அவனும் அந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறான். ஸோ இப்போது ஒயினும் எதுவுமே புரியாமல் இவன் அப்படி என்னடா பண்ணுறான்னு பார்த்துட்ருக்கா. சரி ஓகே இது எதுவும் பண்ணதான் கூடாது, பேசலாமா அப்படின்னும் இவனும் எதுவுமே பேசாமல் தலையை மட்டும் இப்படி ஆட்டுறா. ஸோ ஜிமின் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு,
அப்புறம் சொல்லு, உனக்கு என்னென்ன பிடிக்கும்? எனக்கா எனக்கு மூவிஸ் பிடிக்கும், சாங்ஸ் பிடிக்கும். மூவிஸ்னால் எந்த மாதிரி அப்படின்னு கேட்கும். எனக்கு வந்து நார்மலான மூவிஸ் பிடிக்கும். அப்புறம் டார்க் ரொமான்டிக் இல்லை, அது வந்து ஒன்றே சமாளிக்கிறா தெரியாதனமாக வாய விட்டு. இப்போ ஜிமினு அப்படியே ஷார்ப்பாக கேட்டான் அதை. என்னதான் என்ன சொன்னேன் அது வந்து ரொமான்டிக் மூவி சொன்னேன். நீங்கள் அதை மறந்துடுங்க அதை ஞாபகமாக வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவ்வளோ தலைக்கீன்னு குடிச்சிக்கிறா. வாயன் அப்படின்ட்டு அவனும் சிரிக்கும். இவனும் அது வந்து சரி சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும்? பற்றியா பேச்சு மாத்திர சொல்லுங்க அப்படின்னும். எனக்கு வந்து மூவிஸ் சாங்ஸ்லாம் கேட்பேன், டான்ஸஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து பிஸியாக இருக்கும் போது ஒர்க் தான் பார்ப்பேன், அண்ட் வந்து போர் அடிக்கும் போது ஒர்க் தான் பார்ப்பேன். எல்லா டைம் ஒர்க் தான் பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு ஒர்க்னால் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்லும். அவன் இதெல்லாம் கேட்டு நீங்கள் டாப்பரா அப்படின்னும். ஆமாம், நான் டாப்பர். ஏன் பார்த்தா தெரியுதா என்ன? பார்த்தாலும் தெரியல, பட் உங்கள்கிட்ட ஒரு 10 minutes பேசினா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும். ஓ சரி. ஸோ இப்போது தூங்கலாமா அப்படின்னு கேட்கும். அப்படின்னு ஒயின் தலையாற்றா. அப்போ ஒயின் ஒன்று கேட்குறா, என்னங்க? சொல்லு. நீங்கள் நல்லவர் தானே அப்படின்னு கேட்கவும், அதுக்கு அவன் லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின் கிட்ட வந்துட்டு அப்படியே நல்லா சீக்கிரம் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, நல்லவன் தான் பட் உனக்கு கிடையாது ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் படுத்துட்டு இருந்திருப்பான். எனக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இவன் கிஸ் பண்ணதை நினைக்கவா இல்லை இப்படி நம்ம காதில் வந்து சொல்லிட்டு போகிறான்னு நினைக்கவான்ட்டு. ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பான் கன்ஃபியூஸில். ஸோ இப்போது ஜிமின் படுத்துட்டு பக்கத்தில் ஒயன்னா படுக்கலான்ட்டு வருவாளா, அவளை பிடிச்சி அப்படியே இழுத்து கட்டி பிடிச்சி தூக்கிடுவான். இதுவுமே எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அப்படியே படுத்துக்கிட்டே மேலே பார்ப்பா ஜிமினோட ஃபேஸ் அப்படியே வந்து அவன் கொஞ்ச நேரத்துலேயே தூங்கியிருப்பான். அப்படியே கப்பட்டிட்டு, பரவாயில்ல எவ்வளோ நல்லா அழகாக இருக்காயோ, ஐயோ என் புருஷன் இவ்வளோ அழகாக இருப்பானா அப்படின்ட்டு எவ்வளோ ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கியிருப்பா. ஸோ இப்படியே ஒரு 1 month பாஸ் ஆகுது. இப்போது ஒயின் தான் கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் புலம்பிக்கிட்டே பண்ணுறா. அவனை பாரு, அதை பார்க்கும் போதே கோபமாக வருது. கல்யாணம் ஆகி 1 month கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நைட் அப்படி ஆசை கட்டின மாதிரி பேசினான். பட் இப்போது 1 month என்கிட்டே வரல. நானே போய் உட்காந்துச்சாலும் சார் என்ன தான் அது பண்ணுறாரோ, அந்த 2 பின் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். பட் பார்க்காத மாதிரியே இருக்கான். பார்க்குறான் பார்த்துட்டே தான் இருக்கான். பட் கிட்ட வரவே மாட்டான். அது பார்வைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கான். இப்படிலாம் ஆசை காட்டி மோசம் பண்ணலாமா? ஒரு வேளை இவன் கீவாக இருப்பானோ? சரி அப்படிலாம் நினைக்கக்கூடாது. பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக மேன்லி லுக்கில் இருக்கான். நோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆனால் என்னால் இப்படி நினைக்காம இருக்க முடியலடி ஒயன் அப்படின்ட்டு அவளே புலம்பிட்டு இருக்கா. ஸோ இப்போ இந்த 1 monthமே உங்களுக்குள்ளே எதுவும் ஆயிருக்காது. ஸோ இப்போது ஜிமின்னா மேலே இருந்து ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான் குளிச்சுட்டு. ஸோ இப்போது அவன் தான் உட்காந்துட்டான். இப்போ ஒயனை தான் கூப்பிட்றான். ஒயன் எங்கே வரலையா இன்னும் அப்படின்னு கேட்கவும், வந்துட்டான் பேர். நல்லா வந்து உட்காந்துக்க வேண்டியது. என் முன்னாடி இந்த மாதிரி ஆப்ஸ் காட்டிகிட்டே உட்கார வேண்டியது. எனக்கும் பார்த்து எனக்கும் அந்த ஹார்மோன்ஸ்லாம் இருக்குது. என்னதான் வெளில காமிச்சிக்கிட்டாலும் பொண்டாட்டி ஏங்குவாளே, கொஞ்சமாச்சும் அவளை இது பொண்ணுமேன்ட்டு கொஞ்சம் கூட இல்லை. கோபமாக வருது எனக்கு அப்படின்ட்டு அவனும் இதோ வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பா. இதோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு டைனிங் டேபிளில் எல்லா ஃபுட்டையும் சர்வ் பண்ணிகிட்ருக்கா. ஒன்று என்னடி சொன்னேன் அப்படின்னு ஜிமின் கேட்கவும், என்ன சொன்னீங்க, என்னது அப்படின்னு கேட்கவும், ஒன்று 1 month தான் சொல்லிகிட்ருங்க, ஆனால் நீ பேசும்போதெல்லாம் வாயில் தவறிடுற. என்ன மாமா தானே கூப்பிட்டு சொன்னேன். ஆமாம் அப்படின்னு சொல்லவும்,
என்ன அப்படின்ட்டு அவன் அதட்டுறான். சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லுவோம். குட், இந்த உட்கார், நீ உட்கார் அப்படின்ட்டு லேப்லேயே உட்கார வச்சுக்கிறான். இவனும் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுறான். அதை மட்டும் இவன் பண்ணவே மாட்டான், கிட்டே வர மாட்டான். சும்மா இவனை உட்காந்து குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு ஜிமினையே பார்த்துட்டு அவன் ஊட்டி விடுறத நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி மாமா சொல்லு பார்ப்போம். மாமா ஊட்டி விடுங்க அப்படின்ட்டு அவளும் பாவமாக சொல்கிறா. ஜிமினுக்கு இவன் ரொம்ப க்யூட்டாக இருக்காளேன்ட்டு பார்த்துட்டு, ஐயோ என் பொண்டாட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்கா, நாளைக்கு போய் கோயிலை சுற்றி போடணும், எல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவன் அப்படியே கையால் இப்படி பண்ணி இது பண்ணுறான். ஸோ இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு தலையெழுத்துடா அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இப்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ கிச்சனில் தான் வாயின் வந்து டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருப்பா. ஸோ இப்போது பின்னாடி ஜிமின் வந்துட்டு வாயின் அப்படின்னு கூப்பிடும். என்னங்க அப்படின்ட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறா. நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்டு மினி வரா, ஏன் அது அவன் தங்கச்சின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லவும் ஜிமின் பார்த்து முறைக்கிறான். தங்கச்சின்னு சொல்ல வேண்டியதானே மாமா அப்படின்ட்டு சொல்லவும் சிரிச்சிட்டு, ஓகே அவன் வரா, நாளைக்கு நான் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். போயின்னு பார்த்துட்டு, படு மாமி பையன் இப்போ கூட இந்த சாரியில் அவ்வளோ ஹாட்டாக இருக்கு, பின்னாடி பூசை பார்த்தா எவனாக இருந்தாலும் பூஸ்டப் ஆயிரும். ஆனால் இவன் வந்தான் சொன்னான், அவன் பாட்டு கண்டுக்காமல் போயிட்டு இருக்கான். ஐயோ இவனுக்கு என்னதான் பிரச்சனை, நீ நினச்ச மாதிரி தான் இவனுக்கு ஆண்மையே இல்லடி அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே நீங்களே புலம்பிகிட்ருக்கீங்களே. இப்படியே நெக்ஸ்ட் டே பாஸ் ஆகுது. இப்போது ஜிமின் தான் மினியை கூட்டிகிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு மினி தான் உள்ளே வந்தோடனே உங்களை பார்த்துட்டு அடியே வேணான்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இப்போது ஜிமின் மினியை பார்த்துட்டு ஒயினையும் பார்த்துட்டு, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன், சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு அவனை போயிருப்பான். ஸோ இப்போது மினி தான் ஒயினை பார்த்துட்டு, என்ன வேணா ஏற்கனவே செம்மையாக இருப்பேன், இப்போ இன்னும் ஹாட்டாக இருக்கேன், எல்லாம் முடிஞ்சு போல், எப்போ குட் நியூஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும் ஒயின் வந்து ரொம்ப காண்டாயிட்டு, ஏய் எட்டி பொடி, நானே கட்டுப்பில் இருக்கேன் அப்படின்ட்டு போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறா. இனி ஒன்றும் புரியாமல், என்னடா இது, இந்த மாதிரி கல்யாணம் பொண்ணுங்கிட்ட கேட்டால் வெக்கப்பட்டு போவாங்க, இவன் இப்படி முறக்கிட்டு போகிறா அப்படின்ட்டு முன்னாடியே போயிட்டு, என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்கும். உங்கள் அண்ணன் நிஜமாலே பையன்தானா அப்படின்னு கேட்டுடுறா. எனக்கு திக்குன்னு இருக்குது. என்னடி கல்யாணம் 1 மாதம்தான் ஆச்சு, அதுக்குள்ளே இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும். அதுக்கு சும்மா நானே கடுப்பில் இருக்கேன், தாண்டி நானும் சொல்கிறேன், கல்யாணம் ஆகி 1 மாதம் ஆச்சு. ஆமாம் ஆச்சு, இப்போ அதுக்கு என்ன, உங்கள் அண்ணன் இருக்கானே சரியான முறைமண்டை, இந்த 2 கோப்பியும் எப்போவுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும், அவன்கிட்ட போய் அப்படி பேசுவேன், அவன் இடத்துல வேறு எந்த ஆம்பளையாக இருந்தாலும் உன்னை பார்த்து பாஞ்சிருப்போம். ஆனால் உங்கள் அண்ணன் சிம்பிளாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காண்டி. இவன் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்ருப்பா மினி. இப்போ சேம் டைம் ஜிமின் வந்து வெளில போனவன் பைக் சாவி மறந்துட்டோமேன்ட்டு மறுபடியும் வருவான். வந்துட்டு இருக்கும்போது ஒயின் இந்த மாதிரி கத்தி கத்தி பேசுறதை பார்த்து என்னன்ட்டு கேட்டுட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போது ஒயின் தான் அவன் இருக்கானே என்னை ரொம்ப கடுப்பேற்றுவாண்டி. நான் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃபஸ்ட் நைட் அப்போ அவ்வளோ ஆசாசியாக பேசினான் தெரியுமா, எனக்கு இப்போ வரைக்கும் அதில் கதைக்குள்ளே இருக்குது. ஆனால் இப்போது நான் என்ன சொல்கிறது, அவன் கிட்டே வரமாட்டான். நான் அடித்து சொல்கிறேன்னு உங்கள் அண்ணன் கே தான் அப்படின்னு சொல்லவும் மினி வாய் மேலே வாய வச்சிடுறா. என்னடி சொல்கிற, அப்படிலாம் எதுவும் இல்லை, இப்போதைக்கும் ஆனான்னு தள்ளி போயிருக்கோம். நீ வேறு சும்மா இரு, நானே போய் பேச போவேன், கிட்ட போய் பேச போவேன், எல்லாத்தையும் நோட் பண்ணுவான், பட் எதுவுமே பண்ண மாட்டான், என்னை ஒரு சின்ன பொண்ணை ட்ரீட் பண்ணுற மாதிரி பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு உங்கள் அண்ணனுக்கு ஆண்மே இல்லடி அப்படின்னு சொல்லவும் இதை கேட்ட ஜிமினுக்கு காண்டாயிருது. இவளை போன போது எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் அப்படி நர்வஸ் ஆனாலே, சரி கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சிட்டு இருந்தா, எவ்வளோ கொழுப்பு இவளுக்கு, அப்படி என்ன பேசிட்டோன்னு அவனை கேட்டுட்ருக்கான். ஸோ இப்போது வயந்தான், சரி சொல்லு மினி, நான் பார்க்க எப்படி இருக்கேன், எனக்கு என்ன ஏஜ் இருக்கும் சொல்ல, உனக்கு என்ன 20 ஆகுதுடி அப்படின்னு சொல்லவும் 20 ஆகுது, பார்க்க எப்படி இருக்கேன்,
செம்ம ஹாட்டாக நல்லா தான் இருக்குது, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம். இருக்கல்ல பொண்ணு நீ செம்ம அழகாக ஹாட்டாக இருக்குன்னு சொல்கிற, பட் பையன் அவனுக்கு எதுவுமே தோணாதா? கொஞ்சம் அன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டில் அப்படி பேசினான் தெரியுமா? நானும் இவன்கிட்ட வருவான்னு வெறுத்து போயிட்டேன். அன்றைக்கி அவ்வளோ ஆசை கட்டி பேசிட்டு இல்லை வேறு உங்கள் அண்ணன் ஒரு டயலாக் கொடுத்தான், எல்லாருக்கும் நல்லவன் உனக்கு மட்டும் கேட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு எனக்கு இன்னும் பதட்டமாச்சு. பட் அதில் லைட்டாக ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு அவ சொல்லவும், சரி விடுவேன் நான் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, போக போக நடந்துடும், 1 மாதம் தானே ஆயிருக்கு, 1 மாதம் ஆயிருக்குடி அப்படின்னு கத்துவோம். இப்போ ஜிமின் தான் உள்ளே வரான். இவன் உள்ளே வர்றதை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பாப்பா, அது ஜிமின் தான். அப்படியே பார்த்துட்டு எந்திரிச்சு நின்றுறான். மினி ஆட்ட டைமில் எந்திரிச்சு நிற்கிறான். ஐயோ ஏதாச்சும் கேட்டிருப்பானோன்ட்டு திருன்னு பார்க்க ஜிமின் எதுவுமே சொல்ல, கேஷுவலாக வந்து பைக் சாவி மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஸோ இப்போது போகும்போது மினி ஆனால் 5:30க்கு வீட்டில் கொண்டு போயிட்டுறேன். சரி அப்படின்ட்டு அவளும் சொல்லவும் இப்போ அவங்களும் போயிடுறாங்க. அண்ட் ஒயின் வந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்திருப்பா. ஸோ அப்போது ஜிமின் தான் உள்ளே வந்திருப்பான். இப்படி ரெடியாக இருந்த பார்த்துட்டு, எங்கே ஒயின் போகிற? இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்க, அதான் கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன், ஒரு 7 o'clock 7:30 கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லவும், சரிவா நானும் மினியும் ஒன்று கொண்டு போய் விட்டுட்டு நான் அப்படியே மினியை கொண்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க அந்த கோயில் கொஞ்சம் தூரம், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். இப்போது மேலேயும் கீழேயும் ஜிமின் தான் அப்படியே ஒரு டஸ்கி லுக்கில் பார்த்துட்டு, சரி சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு ஒயின் தான் பார்த்துட்டு பார்க்குறானே ஒழிய எதுவுமே வர மாட்டான். இப்போ எதுக்கு பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டு அவனுக்கு கோவமாக கிளம்பியிருப்பா. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்படியே ஒரு 7 o'clock கிட்ட ஆயிட்டு இருந்திருக்கும். இப்போது ஜிமின் தான் மினியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கும் போது மழை ரொம்ப அடி நடிச்சிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது ஜிமின் தான் சீக்கிரமாக பைக் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போயிருப்பான். உள்ளே போய் பார்த்தா ஒயின் இருந்திருக்க மாட்டா. ஐயோ இவன் இன்னும் வரல போலியே அப்படின்ட்டு இப்போது திருப்பி தான் பார்க்குறான். அப்போ கேட் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போது ஜிமின் தான் அந்த கேட் சைடாக பார்க்குறான். ஒயின் தான் வரா. ஒயின் எப்படி இருக்கானா, ஒரு மாதிரி வெட் ஹேரோட, உடம்பு ஃபுல்லாக நல்லா நனைஞ்சு போய், அவள் சிங்கிள் ஃப்ரிக் தான் வச்சுருப்பாளா சாரியில், அவளோட பாடியெல்லாம் நல்லாவே விசிபிள் ஆகுது. அவள் கழுத்துக்கிட்டெல்லாம் அந்த ரெயின் ட்ராப்ஸ்லாம் போயிட்டு ஸோ அந்த மாதிரி வெட் ஹேரோட இப்போ அப்படியே உள்ளே நடந்து வந்துட்டுருக்கா. ஜிமின் ஒயினே தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போது ஒயின் தான் அப்படியே நிமிர்ந்து ஜிமினை தான் பார்ப்பா. ஜிமின் வந்து ஒரு பிளாக் ஷர்ட்டில் பார்க்க அவ்வளோ ஹாட்டாக, அவ்வளோ வந்து அவனோட வெட் ஹேரோட மாதிரி ரொம்ப நனைஞ்சு போய் அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினை தான் பார்க்குறா. ஸோ இப்படி அங்கே ஒரு டிம் லைட் எரியுது. ஸோ இப்போது ஒயின் பேசினதெல்லாம் ஜிமினுக்கு வந்துட்டு போகுது, மினிக்கிட்ட சொன்னதெல்லாம். ஸோ இப்போ அப்படியே அவன் கதவை மூடிட்டு இப்போது பின்னாடி தான் திரும்பி பார்ப்பான். ஒயின் வந்து அவள் ஹேரை தான் கட்டுறதுக்காக அவள் சிங்கிள் பீட் தான் விட்டுருப்பாளா. அவள் 2 கையும் எடுத்து அவள் ஹேரை கட்டிட்டு பின்னாடி திரும்பி நின்றுட்டுருப்பாளா. அப்படியே பின்னாடி திரும்பி ஜிமினை தான் பார்ப்பா. ஜிமினை இப்படி பார்த்தோன்னே ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒயினை தான் ஜிமின் பார்த்துட்டே இருக்கான். ஸோ இவளுக்கு ஒன்றும் புரியல, மறுபடியும் பார்த்துட்டே இருக்கானு, எப்படியும் நம்மக்கிட்ட வர போகிறதில்ல, நம்ம பேசாமல் போய் பாத் பண்ணிட்டு போவோம் அப்படின்ட்டு அவள் போகலான்னு போகும்போது ஜிமின் வந்து அப்படியே வரதை பார்ப்பா. இது ஏதோ சொல்ல வரான்ட்டு அப்படியே நிற்பாளா. ஜிமின் வந்து ரொம்ப ஒரு ஃபியூரியஸ் ஸ்டெப்பில் வானை பார்த்து முறைச்சிக்கிட்டே வரான். அந்த ஒரு டிம் லைட்டில் உங்களுக்கு அதை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அந்த ஒரு மூமெண்ட்டை. பட் ஒரு மாதிரி ரொம்ப பயமாகவும் இருக்குது, பட் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவும் இருக்குது. ஒரு மாதிரி பதட்டமாக நீங்களும் அவனே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி கிரேவிங்காக 30 பாயிண்டடாக டஸ்கி லுக்கில் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி பாடியே ஷிவர் ஆகுது, ரொம்ப பயப்படுறீங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் அப்படியே அங்கேருந்து போக பார்க்குறீங்க. ஸோ இப்போது உடனே ஜிமின் உங்களை பிடிச்சி அப்படியே சோஃபாவில் போட்டிருப்பான். நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, என்னங்க என்ன பண்ணுறீங்க, தள்ளி போங்க, நான் போய் பாத் பண்ணணும், பாருங்கள் ட்ரெஸ்லாம் ஈரமாக இருக்குது அப்படின்ட்டு அவளும் எந்திரிக்க போவா. மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, ஏய் நடி சொன்னேன், எனக்கு ஆன்மை இல்லை, நான் ரசனை கெட்டவன்,
டியூப்லைட்டா அப்படின்ட்டு அவன் கேட்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பாடியே ஷிவர் ஆகுது. அச்சச்சோ பேசிகிட்டு இருக்கிறத கேட்டா போலே அப்படின்ட்டு அது அது வந்து அது நானும் போனால் போகுது. ஏதோ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா, நம்ம பொண்டாட்டி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துப்போம், ஒரு 2-3 மாதம் போட்டோன்ட்டு என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா, உனக்கு எவ்வளோ கொழுப்பு அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். உங்களுக்கு பேசவே முடியல, ஐயோ எல்லாத்தையும் கேட்டுட்டான் போலே அப்படின்ட்டு நீங்களும் மொழி முடிச்சுட்டு அது வந்து அப்படின்னு சொல்லவும் நானும் நினச்சேன்டி, என்னடா இது, அந்த 2 கொக்கி மட்டும் எப்பயுமே ஓப்பன்லேயே இருக்கு, சரி நம்ம பொண்டாட்டி தெரியாமல் பண்ணுறா போல அப்படின்னு நினச்சா இப்போ தானே புரியுது அப்படின்ட்டு அவனும் மேலேயும் கீழேயும் அப்படி பார்க்குறான் அவங்கள. என்னை பற்றி எனக்கு இன்னும் உனக்கு முழுசாக தெரியல அப்படின்ட்டு அப்படியே உங்களை தூக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல், ஐயோ ஒன்றும் இல்லை உங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியாதோல, எனக்கு பயமாக இருக்குது, கீழே இறங்கி விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். முடியாது, கம்முனு வாடி மாமா, மாமா மாமா ப்ளீஸ் மாமா, மாமா போதும் மாமா, கீழே இருக்க விடுங்க மாமா, ஏய் வாடி அப்படின்ட்டு அவளை சிரிச்சுட்டே கூப்பிட்டு போயிடுறான். ஸோ இப்போது பெட்டில் போய் தொப்புன்னு போடுறான். உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அந்த அந்த சிம்மினா வேணாமே அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு வேணுமே அப்படின்ட்டு அப்படியே அவங்க மேலே ஓவர் ஆகிறான். ஸோ அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு அவன் உட்காந்துட்டு அப்படியே உங்களை அவன் லேப்பில் உட்கார வச்சிடுறான். ஸோ இப்போ அப்படியே அவன் கை உங்கள் பின்னாடி இருக்க முதுகிட்டலாம் போகுது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளவுஸுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்கு பின்னாடி. அது வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ரெடி வேண்டாம் அப்படின்ட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹிப் கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஹிப்பை பிடிச்சி நல்லா அழுத்துறான். இவளால் முடியல, ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கேவா அப்படின்ட்டு மேலே இருக்க சாரீ பல்லு அப்படியே கழட்டி போட்டிருப்பான். ஸோ இப்போது அந்த ப்ளவுஸ் கிட்ட தான் அப்படியே அதை கழட்டாமலே பிடிச்சி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது உங்களுக்கு ரொம்பவே முடியல, ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது, இங்கே விடுங்க அங்கே விடுங்கன்ட்டு தள்ளி தள்ளி விட்டுட்ருக்கீங்க. பட் நோ யூஸ், உங்களால் ஜிம்மில் ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அப்படியே உங்களை அவன் படுக்க போட்டுடுறான். ஸோ இப்போது அந்த 2 கொக்கியாக அவுத்துட்டு அப்படியே அந்த ப்ளவுஸை வந்து கழட்டி தூர போட்டுடுறான். நீங்கள் துணியை தான் பார்த்துட்ருக்கீங்க, எங்கே எதுவும் வேண்டாங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லுவோம். மாமா சொல்லு மாமா சொல்லுன்ட்டு ஒரு மாதிரி லாங்காக கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். விடுங்க வலிக்குதுங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்படி வேணுமா வலிக்கும், இதுக்கேவா அப்படின்ட்டு அப்படியே கழுத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டே சொல்கிறான். மாமா சொல்லு ஜிமினா, மாமா சொல்லு பார்ப்போம், மாமா சொல்லடி அப்படின்ட்டு இடுப்பு பிடிச்சி கிள்றான். மாமா 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 ப்ளீஸ் மாமா, போதும் மாமா, போதும் 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 ப்ளீஸ், ஏய் நானும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைடி அப்படின்ட்டு இப்போ நல்லாவே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். அவங்களுக்கு ஹை ப்ரெஷர் ஆகிடுச்சு. இப்போது அப்படியே அவனோட பேக் ஹெட்டை பிடிச்சிட்டு அவன் ஒரே ஹேரை பிடிச்சி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பண்ணுறத பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே மூடு ஏறிட்டுருக்கு. நீங்கள் நல்லாவே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது அவன் பார்த்துட்டு அவனால் முடியவே இல்லை, நீங்கள் பண்ண அவனுக்கு இன்னும் ப்ளஷர் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு எல்லாமே இப்போ ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போது ஜிமினோட கை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்துக்கு கீழே போயிட்டு அண்ட் வந்து உங்கள் ஹிப் கிட்ட போயிட்டு உங்கள் தொப்புலலாம் பிடிச்சி நல்லா விளையாடிட்டு அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக லெக்ஸ் பிட்வீனில் போகுது. ஸோ இப்போது நல்லாவே அந்த இடத்துல அவன் ப்ளே பண்ணுறான். ஸோ இப்போது அந்த ஒரு அவனோட ஃபிங்கர்ஸை வச்சு நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்குச்சு. உங்களால் முடியல, ஹை ப்ரெஷர் ஆகிடுச்சு, போதும் 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 விடுங்க விடுங்க அப்படின்ட்டு இன்னும் சொல்லிகிட்ருக்கீங்க. மாமா ஜிம்மி மாமா வேண்டாம் மாமா ப்ளீஸ் மாமா, என் புருஷனில் என் செல்ல புருஷனை என் காஜி புருஷனை விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜிம்மினுக்கு இன்னும் சிரிப்பாக தான் ஆகுது. இப்போது நல்லாவே ஒரு லாங்காக கிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட மவுத் அந்த உங்கள் ப்ரெஸ்ட்டை நல்லாவே டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ரொம்பவே நல்லா விளாட்றான். ஸோ இப்போது அது அப்படியே கீழே வருது அண்ட் தொப்புள்கிட்டலாம் போயிட்டு
லெக்ஸ் பிட்வீனில் அவன் ஒத்து வச்சு நல்லாவே ப்ளே பண்ணுறான். அண்ட் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் பண்ணுறான். ஸோ இப்போது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கச்சு நீங்கள் அப்படியே குனிஞ்சு பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படி ப்ளஷ் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. முகமே அப்படி சிவந்து போயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போதும் எந்திரிங்க அப்படின்னு சொல்லும். சுமார் அப்படின்ட்டு அவன் அதட்டிட்டு இது நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகி அண்ட் வந்து அவனோட ஒரு பார்ட் எடுத்து நல்லாவே உங்கள் மேலே இந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருக்கான். அண்ட் வந்து 3, 2, 1 வாடி உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன் அப்படின்ட்டு உள்ளே விட்டுருப்பான். இன்சர்ட் பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஆன்னு கத்துறீங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். நீங்கள் நல்லாவே மூவ் ஆன் பண்ணுறீங்க. போதும் 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 மாமா மாமா போதும் மாமா தெரியாதனமாக சொல்லிட்டேன் மாமா. நான் தெரியாமல் சொல்லிட்டேன். போதும் 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 பரவாயில்ல. நீ இவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்லி என் காதில் கேட்டனால்தான் இப்போவே நான் இதை அனுபவிக்கிறேன். இல்லைனா என் நல்ல மனசாட்சிக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு எனக்கு எல்லாம் கிடச்சிருக்கும். போனால் போதுன்னுட்டா எவ்வளோ பேச்சு உனக்கு அப்படின்ட்டு நல்லாவே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே கண்ணே முழுக்க முடியாமல் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே போதும் மாமா விடடா அப்படின்னு சொல்லும். ஜிமின் உங்களை இன்னுமே விடலை. சரி வாடி வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லவும் எந்த மாதிரி நான் எங்கேயும் வரமாட்டேன் போ அப்படின்னு சொல்லவும் ஜிமின் உங்களை அவனை அப்படியே ஒரு லேப்பில் உட்கார வச்சுட்டு உங்களை அப்படியே ஒரு பேபி மாதிரி தூக்கிடுறான். சரி இப்போ தூக்கிட்டு எங்கே மாமா போகிற விட மாமா அப்படின்னு சொல்லும். அதுக்காண்டி போகிறேன் வா 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 அப்படின்ட்டு அவனை ஜாலியாக தூக்கிட்டு சிரிச்சுட்டே உள்ளே போகிறான். இப்போது பாத்ரூமில் தான் போயிட்டான். இப்போது ஷவரை நல்லாவே ஆன் பண்ணி விட்டுடுறான். ஸோ அங்கேயும் அப்படி உங்களை பாடாக படுத்துகிறான். ஸோ இப்போது நீங்கள் ஜிம்மில் தான் பார்க்குறீங்க. வேணாம் போதுமே அப்படின்ட்டு எனக்கு போதாது ஒன்று இன்றைக்கி வச்சு செய்யணுண்டு அப்படின்ட்டு உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே உட்காந்துட்டு உங்களை அப்படியே உட்கார வைக்கிறான். நல்லாவே அந்த ஷவரில் நல்லாவே 2 பேரும் நினைறீங்க. ஸோ அப்படியே ஒரு லாங்கான கிஸ் போயிட்டு அப்படியே உங்கள் கழுத்துக்கு கீழே நல்லாவே ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே மறுபடியும் அவனோட ஹேண்ட் அங்கேயே போகுது. ஸோ நல்லாவே ப்ளே பண்ணிவிட்டு உங்களை கொண்டு போய் அப்படியே பாத்டப்பில் உட்கார வச்சிருவான். உட்கார வச்சுட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவராகி பொண்டாட்டி செம்மையாக இருக்குடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கடி ஒன்று, நான் நினச்சி பார்த்ததை விட ஐயோ நான் குத்த வச்சேன் அப்படின்ட்டு ஆனால் சிரிச்சுட்டே இருக்கான். இப்போது அப்படியே மறுபடியும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். இப்போ நீங்கள் கத்துறீங்க வழியில் போதும் மாமா விடு மாமா விடுடா டேய் மாமா விடுறான் அப்படின்ட்டு ரொம்பவே கத்திகிட்ருக்கீங்க. ஸோ இப்போது அப்படியே ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷன் நல்லாவே போயிட்டு இருக்கு. அப்படியே உங்களை கொண்டு போய் இப்போ பெட்டில் தான் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அப்படியே நீங்கள் அவனை முறைச்சி பார்க்குறீங்க. அண்ட் அவன் உங்களையும் சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ கூட என் பொண்டாட்டி அழகாக இருக்காள் ஏடியே உன்னை பார்க்க மூறிடு தெரியுமாக்கு மறுபடியும் மூலமோ அப்படின்ட்டு கேட்கும். போடா அப்படிக்கா சும்மா இனிமேல் என்கிட்டயே வந்து கொண்டு நினச்சி நோண்டிடுவேன் அப்படின்ட்டு அப்படியே அவன் திரும்பிக்கிறான். சோ என் பொண்டாட்டி அப்படின்ட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு போத்திக்கிறான். அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அவ்வளோ டைட்டாக இருக்குது, உங்களால் மூச்சே விட முடியல. போதும் நான் தள்ளி போடா அப்படின்னு சொல்லுவோம். ஏய் நடி வாடா போடான்ற மாமான்னு சொல்லி கூப்பிடுறி டி மாமா பையில தள்ளி போடா. ஏய் ஐயோ சாரி 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 என் பூச்சிக்குடி கோவப்படாத தள்ளி போவோம் எனக்கு மூச்சே விட முடியல அப்படின்னு சொல்லுவோம். அவனால் லைட்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் மறுபடியும் அவனை கிஸ் பண்ணுறீங்க கன்னத்தில். பார்த்துட்டு வர்றா என் முன்னாட்டியாது இங்கே பாரு இந்த கணத்தை கொடுத்துட்டு இந்த கண்ணு பாவம் எங்குது பேர் மறுபடியும் கொடு பார்ப்போம் அப்படின்ட்டு அவனை சிரிச்சுட்டே கேட்குறான். நீங்களும் வந்து ப்ளஷ் ஆகிட்டு மறுபடியும் கொடுக்குறீங்க. அண்ட் வந்து அப்படியே உங்களுக்குள்ள ஒரு மாதிரி மறுபடியும் லிப்லாக்லாம் எல்லாம் வார்மாக கொடுத்துட்டு அவ்வளோ ஃபீல் குட்டாக இருக்காது உங்களுக்கு. அந்த மூமெண்ட்டே அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் ஆகுது. அது நினைக்க உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது.
சரி போதும்டா, இப்படி நீங்கள் நல்லா தூங்குவீங்க. நான் அதுக்கு உங்களோட ப்ரைவசிக்குள்ளெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகில், லைக்கும் தான் ஓகேவா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியும் யாமி சொல்லுவீங்க இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஜங்குக்கு போட்டது, பட் ஜங்குக்குலேருந்து ஜிமின் வருஷனாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் உங்களுக்காக சுட சுட எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய் பாய் பாய்.